தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். IRS அதிகாரி அருண்ராஜ் அண்மையில் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருந்த நிலையில் அவர் தவைக்காவில் இணையும் இருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தவைக்க தொடங்கப்பட்ட காலத்திலிருந்து விஜய்க்கு ஆலோசகராக செயல்பட்டு வந்த IRS அதிகாரியாக இருந்த அருண்ராஜின் ராஜினாமா ஏற்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவர் தவைக்காவில் இணைய இருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. விவரங்களை செய்தியாளர் ஜெரி வழங்க நாம் கேட்கலாம். ஜெரி, ஒருவேளை அவர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைகிறார் அப்படின்னா அவருக்கு என்னென்ன பொறுப்புகள் வழங்கப்பட இருக்கு? வணக்கம். விஜய் தமிழக வெற்றி கழகம் எனும் கட்சியை துவங்கும் அந்த எண்ணம் இருந்த காலகட்டத்திலிருந்து விஜய்க்கு பர்சனலாக ஆலோசனைகளை வழங்கி வந்தவர் தான் முன்னாள் IRS அதிகாரி. அதாவது 2 தினங்களுக்கு முன்பு தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்த அருண்ராஜ் என்பவர். இவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தற்பொழுது நேரடியாகவே விஜய்க்கு ஆலோசனைகளை வழங்க இருக்கிறார். அது மட்டுமின்றி முக்கிய பொறுப்பும் அவருக்கு வழங்க இருக்கிறது. அதாவது இணை பொதுச் செயலாளர், அதாவது துணை பொதுச் செயலாளர் பதவி வழங்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகி கொண்டே இருக்கிறது. இந்நிலையில விரைவில் அவர் சென்னை திரும்ப இருக்கிறார். சென்னை திரும்பிய உடனடியாக அவர் விஜயை சந்திக்க இருக்கிறார் என்றும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. மத்திய அரசு அதிகாரியாக இருந்து கொண்டு மறைமுகமாக விஜய்க்கு ஆலோசகராக இருந்த அருண்ராஜ் விரைவில் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய இருப்பதாக தகவல் வெளியாகிறது. அந்த இணைவதற்கான முக்கிய சந்திப்பு விரைவில் நடைபெற இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அவர் மத்திய அரசு பணியில் இருக்கும் பொழுது சில தலைவர்களோடு நெருக்கமாக இருக்கிறார் என்று சக அதிகாரிகள் அவர் மீது சமீபத்தில் புகார் அளித்தார் என்ற அந்த புகார் கடிதங்கள் கூட சமூக ஊடகங்கள் வாயிலாக வெளியாகி இருந்தது. இந்நிலையில பதவியை மறைமுகமாக தமிழக வெற்றி கழகத்துக்கு பணியாற்றி வந்த அருண்ராஜ் தற்பொழுது நேரடியாகவே கட்சியில் இணைந்து பணியாற்ற இருக்கிறார் என்ற தகவல்களும் வெளியாக இருக்கிறது. இன்று அல்லது நாளை தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜயை சந்திக்க இருப்பதாகவும் கூறப்படுகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ஜெரி.